அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உம்மத்தாகிய நாம் ஸலவாத் ஓதுவதற்குதே இது எங்கட உலகம் ஆஹ்ராவுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் அதனூடா பூர்த்தி செய்யணும். ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் 10 ஸலவாத்தை தெரிவித்தார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். சில இபாதத்தில் இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு காலம் இல்லை, அதுக்கு அளவு அல்லாஹ் குறிச்சில்லை. ஒன்று அல்லாஹ்வை திக்ர் செய்யறதும், ரெண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறோம். இதுக்கு ஒரு கால நேரம் எதுவும் இல்லை, கால நேரம் எதுவும் இல்லை. அரேபியர்கள்ட்ட அவங்களோட கலாச்சாரத்தில் ஒரு அழகான என்னண்டா, அது அந்த தீனோட மார்க்கத்தோட வந்த ஒரு விடயம். எப்பயும் அவங்களோட வாயில எந்த ஒரு பேச்சு ஆரம்பிச்சாலும் முடிச்சாலும் அல்லாஹ்வை புகழ்வாங்க, அல்லாஹ்வை புகழ்வாங்க. அது அவங்களோட இயற்கையிலேயே வராது, அல்லாஹ்வை புகழாம எதுவும் வராது. அதே போல எதை செஞ்சாலும் கடைசியில் எப்படி முடிப்பாங்கண்டா, ஹாதா வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் என்றுவாங்க, ஹாதா வஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம் என்றுவாங்க. இது தான் இவ்வளவுதான் என்று சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஏத்தி வச்சு தான் முடிப்பாங்க. கொஞ்சம் கோவம் ஆத்திரம் வரக்குள்ள கோவத்தை தனிச்சுக்கு சொல்ல மாட்டாங்க. சல்லி அலன் நபி, சல்லி அலன் நபி என்ன சொல்லுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீனிங் ஸலவாத் ஓதுங்க, சல்லி அலன் நபி. எப்படி தனிப்பாங்க கோவத்தை? சல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வுடைய அனைத்து கைறுகளையும் அடைவோம். என்னண்டா, ஒரு ஸலவாத்தின் ஊடாக அல்லாஹ் 10 அருள்களை 10 ஸலவாத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறான். ரமலானுடைய மாதத்தை மீண்டும் ஒரு முறை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கிருக்கிறான். அந்த புனிதமான மாதத்தில் முதலாவது யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கிருக்கிறான். அல்லாஹ் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளில் அனைத்து நலவுகளையும் கைறுகளையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த நாளில் இருக்கக்கூடிய அனைத்து பரக்கத்களையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நல்லடியார்கள் இந்த நாளை எவ்வாறு கழித்தார்களோ அவ்வாறு கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்துல ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்து அழிவே முடிவே இல்லாத ஒரு மறுமையுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். நம்முடைய தீன், நம்முடைய உலக வாழ்வோட சம்பந்தப்பட்ட அனைத்து விவகாரங்களையும் எவ்வாறு நம்முடைய மறுமை வாழ்வுக்கு உதவக்கூடிய முறையில் நாம் அமைக்கலாம் என்ற ஒரு வழிகாட்டலை, ஒரு சம்பூர்ணமான ஒரு வழிகாட்டலை நம்முடைய தீன் நமக்கு வழங்கியிருக்குது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில அனைத்துமே ஒரு வணக்கம்தான், அனைத்துமே வணக்கம். தொழில் செய்வதும் ஒரு வணக்கம், குடும்பத்தை நடத்துறதும் ஒரு வணக்கம். எல்லாமே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில ஹலாலான முறையில் நம்முடைய வாழ்வை அமைக்கும் போது அது ஒரு வணக்கமாக, அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நம்மை சம்பூர்ணமான இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, இந்த இஸ்லாம், இந்த தீன், இந்த சம்பூர்ணமான இஸ்லாத்தின் பக்கம் நீங்க சம்பூர்ணமாக நுழைங்க. வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை, ஷைத்தான் எந்த பாதையில் செல்கிறானோ அந்த பாதையில் நீங்க போயிட்டாதீங்க. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விரோதியாக இருக்கிறான், அதுவாக இருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். சில நேரங்களில் நாம் நமக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் அல்லது ஆஃபத்துகள், வெளியிலிருந்து வரக்கூடிய ஆஃபத்திலிருந்து தான் நாம் நம்மை பாதுகாப்பு தேடிக்கொள்றது. அதை நாம் இனம் காணுகிறோம். வெளியால வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் நமக்கு தெரியும், அதிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹம்து ஸலவாத் ஒரு உரைய ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போது முன்னால அல்லாஹ்வை புகழ்வாங்க. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவாங்க, அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவாங்க.
அதுக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இதை நாங்க அதிகமாக கவனம் செலுத்துறதில்லை. அதிகமான நேரம் நம்முடைய எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு, சிரமங்களுக்கு, வீழ்ச்சிகளுக்கு காரணம் நம்முடைய செயல்களே தான். எங்களுக்குள்ளால உண்டாகக்கூடிய கெடுதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன், வ நஸ்தஈனு அவனிடத்தில் மாத்திரம் உதவி தேடுகிறேன், வ நஸ்தக்ஃபிருஹு அவனிடத்தில் பாவ மன்னிப்பு புலைப்புறக்க தேடுகிறேன். அதுக்கு பின்னால முதலாவதாக வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, யா அல்லாஹ் எங்களுடைய நஃப்ஸுடைய ஷுரூர் கெடுதியை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துடு. வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள் அல்ல, எதிரிகளுடைய கெடுதிகள் அல்ல. வனஊது பில்லாஹ், இது எங்களோட சிந்தனைக்கு வாரதே இல்லை. காலையில எலிமினத்தோட என்னையால எனக்கு ஆபத்து நடக்கும் என்றது எங்களுக்கு தெரியாது. இந்த கெடுதி தான் என்னுடைய இந்த உலக வாழ்வுடைய வீழ்ச்சிக்கும் மறுமை வாழ்வுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்றது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வாரில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஹம்து ஸலவாத்தில் வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களுடைய நஃப்ஸுடைய ஷுரூர் கெடுதியை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்துல நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். வமின் ஸய்யிஆத்தி அமாலினா, எங்கட செயல்களுடைய கெடுதியை விட்டும். எங்கட செயல்கள் எங்கட வீட்டில் இருக்கிறாக்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறாக்களோ எதிரிகளுடைய செயல்கள் அல்ல. மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, அந்த பாதுகாப்பை தேடினதுக்கு பின்னால முதலாவது மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ், யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கிறானோ யாராலையும் அவர்களை வழி தவற வைக்க முடியாது. வமை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ், யார் அல்லாஹ் வழி தவற வைத்தானோ யாருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய கெடுதிகள், நம்முடைய நஃப்ஸுடைய கெடுதி, அதே போல எங்களுடைய செயல்களுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமக்கு சூழல்ல மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் இருக்குதே, இந்த மாதம் எங்கட நஃப்ஸுடைய கெடுதிகளை இல்லாமக்கக்கூடிய ஒரு மாதம். எங்கட நஃப்ஸினால எங்களுக்குள்ளால எங்களுக்கு உண்டாகக்கூடிய ஆபத்துகள், நம்முடைய செயல்கள் நமக்கு அருளாக அமையணும், நமக்கு ஒரு சாபமாக அமையக்கூடாது. நம்முடைய நஃப்ஸுக்குள்ள உண்டாகக்கூடிய எங்கட சிந்தனைகளாக இருக்கலாம், கற்பனைகளாக இருக்கலாம், எல்லாமே தீனுடைய அடிப்படை. மார்க்கம் என்றா என்ன என்ற ஒரு வரவிலக்கணம் சொன்னா ஒவ்வொருத்தரோண்டு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரவிலக்கணத்தை முன்வைப்போம். தாரிஃப மார்க்கம் என்றா தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ் என்றுவோம். பிழை அல்ல. மார்க்கம் என்றா நற்குணம் என்றும் பிழை அல்ல. மார்க்கம் என்றா வட்டில் இருந்தும் ஹராத்ல இருந்தும் ஜினால் இருந்தும் நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும், அதுவும் பிழை அல்ல. ஆனா இந்த ஒட்டுமொத்தம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான ஒரு வார்த்தையில தெளிவுபடுத்தினார்கள். எங்கட தீன் என்றா என்ன? எங்கட தீன் மார்க்கம் என்று மொழிபெயர்க்கவும் முடியாது. மார்க்கம் என்றா அதிகமாக அதை பேசப்படுறன, அது உங்களுக்கும் ஒரு ஆன்மீக தெய்வீக உணர்வுள்ள ஈமானுள்ள ஒரு செயல்பாடு, வணக்க வழிபாடும் இறைவனோட சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு மாத்திரம்தான் மார்க்கம் என்று பொதுவா சொல்றது. எங்கட தீன் அது தீன் என்றுதான், அதுக்கு ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியாது. தீன் என்றா நம்முடைய உலக வாழ்க்கை, ஆகிரா, மறுமை, எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கான கைடன்ஸ், அதான் தீன். கியாமத்துடைய நாளுக்கும் சொல்லப்படும் யௌமுத்தீன். யௌமுத்தீன் அதான் அந்த தீனுடைய நாள். என்ன தீன்? எங்களுடைய இந்த எல்லா விவகாரங்களும் பிறந்தத்திலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் இருக்க எல்லா விவகாரங்களையும் அன்றுதான் மதிப்பீடு செய்யப்படும். இங்க எங்களுக்கு தரப்பட்ட தீன், அந்த தீனுடைய நாள் கியாமத்துடைய நாளில் மதிப்பீடு செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி சுருக்கமா சொன்னாங்க, அத்தீனு நஸீஹா. எங்கட தீன் என்ற என்ன? அந்நஸீஹா. நஸீஹா என்ற உபதேசம் அல்ல, நஸீஹா என்ற நலத்தை நாடுது. அது ஆரம்பத்திலிருந்து வரணும். எல்லோருக்கும் நலம் நாடுவது,
குல்னா லிமன், யாருக்கு நலம் நாடுறது? லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய விடயத்திலையும் எங்களை உள்ளத்துல நல்லெண்ணம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய கிதாப் கலாமுடைய விடயத்திலையும் நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விடயத்திலையும் எங்களோட உள்ளங்கள்ல நல்லெண்ணமும் அதுக்கான அன்பும் முஹப்பத்தும் பாசமும் நேசமும் இருக்கணும். வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்கள். எங்களுக்கு சரியான லேசி தலைமத்துவத்தில் இருக்கிறாக்களை விமர்சிக்கிறது. எப்பயாவது மனதால தலைமத்துவத்துல பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு கையேந்தி, யா அல்லாஹ் அவங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவங்கள நீ நேரான வழியில நடத்துவாயாக என்று துஆ செய்யறது குறவு. அது மனதுல வாரல்ல. இஸ்லாம் சொல்லுது அவங்களுக்கு நீங்க நல்லத்தை நாடணும், அவங்களுக்கு நீங்க துஆ செய்யணும், அவங்களே நேரான வழியில நீங்க என்னை வழிநடத்துறதுக்கு உங்களால ஏழுமானத்தை செய்யணும். வலி ஆம்மத்திஹிம், எல்லா மக்களுக்கும் நலவை நாடக்கூடிய ஒரு மனம் எங்கள்கிட்ட இருக்கணும். தீனுடைய சாராம்சம் என்னண்டா எல்லோருக்குமே நலன் நாடுறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் முதலாவது அல்லாஹ்வுடனான எங்கட உறவு. காலையில் எழும்பி அல்ஹம்துலில்லாஹ், துஆக்கல்ல சிறந்தது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது லேசான ஒரு வார்த்தை அல்ல. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, நீங்க அல்லாஹ்ட்ட எதையும் கேட்க தேவையில்ல. நீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலே போதும். உலகத்துல யாரெல்லாம் துஆ கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யறாங்களோ, அவங்க எல்லாரும் கொடுக்கறதை விட, எல்லாரும் அடையிறதை விட அதிகமாக நீங்க அடைவீங்க இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையில. அல்ஹம்துலில்லாஹ் அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். துஆக்கல்ல சிறந்தது என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ற. அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயால சொல்றது அல்ல, மனம் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கிற நிஅமத், எனக்கு செஞ்சிருக்கிற அருட்கொடைகள், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லாம் புகழும், உனக்கே எல்லாம் புகழும். ஒரு முஸ்லிம் எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய கதிர், அல்லாஹ் நமக்கு எழுதி வைச்சிருக்கிறது, அல்லாஹ் நமக்கு முடிவு செஞ்சிருக்கிறதுல ஒரு காலமும் குறை காண மாட்டான். எப்பயும் மன அமைதியோட அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று யௌமுல் ஜும்ஆ. பொதுவாக ரமதான் அல்லாத காலத்திலேயும் ஒரு சிறந்த ஒரு நாள். வியாழக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோப்பார்கள், சொல்வார்கள் இந்த நாள் தான் எங்களோட நன்மைகள் அல்லாஹ்விடத்துல முன்வைக்கப்படுது, அப்ப நான் நோம்பாளியாக இருக்கணும்னு விரும்புவேன். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாள் தான் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைத்த நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வைத்த நாள், கியாமத்துடைய நாள் நிகழக்கூடிய நாள். வெள்ளிக்கிழமை நாள்ல வஃபாத் ஆகிறவங்க, மௌத்தாகிறவங்களுக்கும் ஏராளமான சிறப்பு. இந்த யௌமுல் ஜும்ஆ சொன்னாங்க, அதான் சய்யிதுல் ஐயாம், நாட்கள்ல என்னை சிறந்த நாள், நாட்கள்ல ஒரு சிறந்த நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த நாள்ல அதிகமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் ஸலவாத் ஓதணும். எங்களோட வணக்க வழிபாடுகள்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான ஒரு பகுதியை இதை ஸலவாத்தோட வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் முஃமின்கள் அழைக்கிறானோ, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கும் போது அது ஆயத்துடைய ஆரம்பத்துல தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு வரும். எல்லா இடத்துலையும் ஆயத்துடைய ஆரம்பம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே என்று தான் வரும். ஆனா இந்த ஸலவாத்துடைய விடயத்துல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாத்தை எத்தி வைக்கிற விடயத்துல அல்லாஹ் கட்டளையிடும் போது அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று குர்ஆன் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கல. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் எப்படி? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், வ மலாயிகதஹு, அதே போல அல்லாஹ் மலக்குகளும், யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, நபியின் மீது என்ன ஸலவாத் ஓதுறாங்க. அதனால யா அய்யுஹல்லதீன ஆமனு இங்க நிக்குது. இது குர்ஆன்ல இந்த இடத்துல மாத்திரம்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு நடுவுல வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உம்மத்தாகிய நாம் ஸலவாத் ஓதுவதற்குதே, இது எங்கட உலகம் ஆஹ்ராவுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் அதனூடா பூர்த்தி செய்யணும். ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் 10 ஸலவாத்தை தெரிவித்தார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத்
சில இபாதத்தில் இருக்கு அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு காலம் இல்லை, அதுக்கு அளவு அல்லாஹ் குறிச்சில்லை. ரெண்டு, ஒன்று அல்லாஹ்வை திக்ர் செய்யறதும், ரெண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறோம். இதுக்கு ஒரு கால நேரம் எதுவும் இல்லை, கால நேரம் எதுவும் இல்லை. அரேபியர்கள்ட்ட அவங்களோட கலாச்சாரத்தில் ஒரு அழகான என்னண்டா, அது அந்த தீனோட மார்க்கத்தோட வந்த ஒரு விடயம். எப்பயும் அவங்களோட வாயில எந்த ஒரு பேச்சு ஆரம்பிச்சாலும் முடிச்சாலும் அல்லாஹ்வை புகழ்வாங்க, அல்லாஹ்வை புகழ்வாங்க. அது அவங்களோட இயற்கையிலேயே வராது, அல்லாஹ்வை புகழாம எதுவும் வராது. அதே போல எதை செஞ்சாலும் கடைசியில் எப்படி முடிப்பாங்கண்டா, ஹாதா வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் என்றுவாங்க, ஹாதா வஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம் என்றுவாங்க. இது தான் இவ்வளவுதான் என்று சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஏத்தி வச்சு தான் முடிப்பாங்க. கொஞ்சம் கோவம் ஆத்திரம் வரக்குள்ள கோவத்தை தனிச்சுக்க சொல்ல மாட்டாங்க. சல்லி அலன் நபி, சல்லி அலன் நபி என்ன சொல்லுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீனிங் ஸலவாத் ஓதுங்க, சல்லி அலன் நபி. எது எப்படி தனிப்பாங்க கோவத்தை? சல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வுடைய அனைத்து கைறுகளையும் அடைவோம். என்னண்டா, ஒரு ஸலவாத்தின் ஊடாக அல்லாஹ் 10 அருள்களை 10 ஸலவாத் எங்களுக்கு அனுப்பி வைக்கிறான். எங்களுடைய வாழ்வுல எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இதை தொடர்பாக்க இருக்கிறான். ஜும்ஆவுடைய தினம் அதுக்கான ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க அதிகமாக என் மீது இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஸலவாத் ஓதுங்க. அதுலயும் ரமதானுடைய மாதத்தில் எங்களுக்கு முதலாவது ஜும்ஆ கிடைத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்புடன் நோன்பு பிடிச்ச நேரத்தில் பிடிச்சதோட செய்யக்கூடிய எல்லா அமல்களுடைய பொறுமதி வித்தியாசம். நோம்போட நாம் செய்யக்கூடிய தர்மம் சாதாரண தர்மம் அல்ல. நோன்பு பிடிச்சு தொழுக சாதாரண தொழுகை அல்ல. நோன்பு பிடிச்ச நேரம் நாம் நோயாளியை சுகம் விசாரிக்கிறது சாதாரண நன்மை அல்ல. நோன்பு பிடிச்சு கொண்டு ஒரு ஜனாசால கலந்து கொள்றது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் வெள்ளிக்கிழமை தினத்துல இந்த கைறுகளை, தர்மம், சதகாக்கள், ஸலவாத்கள் இதெல்லாம் ஓத கிடைக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் இன்னொரு ரமதானை நாங்கள் அடைவோமோ தெரியாது. எங்களோட இருந்த அதிகமான சகோதர சகோதரிகள் போன வருடம் இருந்தவர்கள் இன்று கபராளிகளாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கி வைக்க வேண்டும். அவங்க அந்த வாழ்வுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு பர்ஸகுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது மௌத்துக்கும் கியாமத்து நாளைக்கு இடையில்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மிக நீளமான ஒரு வாழ்க்கை, ஒரு நீளமான ஒரு வாழ்க்கை. எங்களுக்கு தான் ஒரு நபர் மௌத்தாகி ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் என்று நாங்க உலகத்தின் அடிப்படையில தான் என்றோம். ஏன் சூரியன் உதயமாகுது மறையுது, அவங்களுக்கு சூரியன் உதயமாகறையும் இல்லை மறையிறையும் இல்லை. அவங்க மௌத்தாகின அதே நாள்ல வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க இன்று வரைக்கும். எங்கட கணிப்பீடின் அடிப்படையில தான் அவங்க மௌத்தாகி 10 வருஷம் என்றோம். அது எங்கட கணிப்பீடு, எங்களுடைய நாட்காட்டின் அடிப்படையில தான் 10 வருஷம். ஆனா அந்த மௌத்தாயின நபருக்கு இன்னும் அதே நாள்ல தான் ஈக்கிறார். ஏன் இரவுல மௌத்தாயிருந்தா அதே இரவுல தான் ஈக்கிறார். இன்னும் சூரியன் உதயமாகல அவருக்கு. காலையில மௌத்தாக இருந்தா அதே பகல்ல தான் அவர் வாழ்றாரு. இன்னும் அவருக்கு சூரியன் மறையல்ல. அவர் வேற உலகத்துல இருக்கிறார். எங்கட உலகத்துல தான் கிழக்குல இருந்து சூரியன் உதயமாகி மேற்குல மறையுது. அந்த உலகத்துல சூரியன் இல்லை. ஒரு வித்தியாசமான உலகத்தெல்லாம் வாழ வச்சு கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக்கி வைக்க வேண்டும். நாம் அந்த வாழ்வுக்காக வேண்டி தயாராகணும். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம். அதுக்கான சந்தர்ப்பம் தான் வெள்ளிக்கிழமை தினம். இந்த நாள் அல்லாஹ் ஒரு துஆவுடைய நேரத்தை வச்சிருக்கிறான். அந்த துஆவுடைய நேரம் அதிகமான உலமாக்களுடைய கருத்து ஜும்ஆ அசர்ல இருந்து வெள்ளிக்கிழமை நாள் அசர்ல இருந்து சூரியன் மறையும் வரைக்குமான நேரம். நிறைய உலமாக்கள் வெள்ளிக்கிழமை நாள் அசர் தொழுகையிலிருந்து மக்ரிப் வரைக்கும் வந்து அசர தொழுந்தாங்கண்டா அந்த இடத்துல இருந்து அசைய மாட்டார்கள். அப்படியே இருந்து திக்ர்ல, ஸலவாத்ல, துஆல அவர்கள் கழிப்பார்கள். நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் ஒரு 4 ஜும்ஆ தான் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அந்த அமல ஹயாத்தாக்கும். நாங்க எல்லாரும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும். எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களோட குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, நாட்டுக்கு, உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், துஆவுடைய ஒரு மாதம். வெள்ளிக்கிழமை நாள் ஏராளமான ஒரு சிறப்பு, ஒரு ஹதீஸ். இது முஸ்னத் அஹ்மதுல, இப்னு அப்துர் ரஸாக் என்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்குது. இது ஒரு
மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஒரு ஹதீஸ வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புல இமாம்கள் சொல்றார்கள், நாம் வாசித்ததே, நாம் படித்ததே இல்லை. வெள்ளிக்கிழமை நாள், அதுவும் யௌமுல் ஜும்ஆல, ரமதானுடைய மாதத்துல எங்களுக்கு அது செய்ய கிடைக்கிறா, அதை போல பெரிய பாக்கியம் அல்ல. வெள்ளிக்கிழமை நாள் யாரு தானும் சுத்தம் செய்து மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துறாரு. மன் கஸ்ஸல வக்தஸல, அவர் எல்லாருக்கும் சொல்றேன், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நீங்க உங்களை சுத்தம் செஞ்சுக்கோங்க, குளிச்சுக்கோங்க, நெகங்களை வெட்டிக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால நாங்க கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தானும் அதை செய்கிறாரு. பக்கர வபுத்தக்கர, அவர் நேரத்தோட வாராரு, மற்றவங்களை உற்சாகப்படுத்துறாரு. மஸ்ஜிதுக்கு இன்றைக்கு யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுக்கு நாங்க நேரத்தோட போவோம். மஷா வலம் யர்கப், நடந்து வாராரு, வாகனத்துல வாராரு. இல்ல, வாகனத்தை அவர் ஓட்டி கொண்டு வரல, பைக்லயோ பைஸ்கல்லையோ குதிரையிலையோ ஒட்டகத்திலேயோ கார்ல அல்ல. மஷா வலம் யர்கப் ஸல்லல்லாஹு அன்று சொன்னாங்க, என் வெள்ளிக்கிழமை நாள் எல்லா முழு ஊரும் ஒரு இடத்துல சேர்ற இடம், எல்லாரும் வாகனத்துல வந்தா அது பெரிய அசௌகரியத்தை உண்டாக்கும். உற்சாகப்படுத்தினாங்க, நடந்து வாங்க, இமாமுக்கு அருகாம நெருக்கமா வந்து உட்காருங்க. உட்கார்ந்து ஹுத்பாவை மௌனமாக இருந்து கேட்டு 2 ரக்காத் ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுந்துட்டு போறவருக்கு இந்த அளவுக்கு நன்மை தெரியுமா? அல்லாஹு அக்பர். அவர் நடந்து வார ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நின்று வணங்கின நன்மை, ஒரு வருஷம் நோன்பு நோத்த நன்மை. அல்லாஹு அக்பர். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இவ்வளவு சிறப்பு நிறைந்த ஒரு ஹதீஸ். இன்றைக்கு நீங்க முயற்சி செய்யுங்க, ஒவ்வொரு நாள் வீட்டுல இருந்து 8 வச்சுட்டு வந்து கணக்கு பண்ணுங்க, எத்தனை வருஷம். நான் இந்த ஹதீஸ ஒரு மஜ்லிஸ்ல சொன்ன நேரத்துல, வெளிநாட்டுல ஒரு பகுதி, அந்த சகோதரர் எப்பயும் வந்து எனக்கு சொல்லுவாரு, உங்களுக்கு இந்த நன்மை இருக்குது, உங்களுக்கு இந்த நன்மை இருக்குது. 2 விஷயத்துல. ஒன்று, நாங்க ஸலவாத் ஓதுறோம் தானே, அது எங்கட பெற்றாருக்கான துஆவும் தான். அது ஏன் நாங்க ஸலவாத் ஓதினோம்டா, அல்லாஹ் எப்படி எங்கட ஸலவாத்த அல்லாஹுடைய ரசூலுக்கு எத்தி வைக்கிறான்டா, எங்கட பெற்றாருட பேரை குறிப்பிட்டு தான் எத்தி வைக்கிறான். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார். அது எங்கட பெற்றாருக்கும் துஆவாக அமைது. அதனால இது முதல்ல. 2வது, இந்த நன்மை இருக்குதே, அவர் என்ன செய்வார்டா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் வாழ்ந்த வருடத்துடைய அளவுக்கு எட்டி கணக்கு வைப்பார். கணக்கு பண்ணி 63 வருஷம் 63 வச்சுட்டு வந்து சொல்லுவாரு, ஹஜ்ரத் நீங்க எனக்கு கற்றுத்தந்த இந்த ஹதீஸ், அதனால அது செய்யறேன்டா. ஒவ்வொரு வாரமும் என் வருஷத்துடைய வாழ்க்கையுடைய அளவு, அவ்வளவு நாளும் நான் அவ்வளவு வருஷங்கள் நின்று வணங்கின நோன்பு பிடித்த நன்மை எனக்கு அல்லாஹ் தரான். இது லேசான ஒரு ஹதீஸ் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு லேசாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையிறதுக்கான ஏராளமான வழிகள் இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல நான் ஆரம்பத்துல சொன்ன எங்கட நஃப்ஸுடைய கெடுதி, எங்கட செயல்களுடைய கெடுதி தான் எங்களை அதுல இருந்து தஹரீமாக்குது. எங்கட நஃப்ஸ், எங்கட உள்ளுக்கு வேற யாரும் எங்களை தடுக்கிறல்ல, எங்கட நஃப்ஸுடைய கெடுதி. அதனாலதான் வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, யா அல்லாஹ் எங்கட நஃப்ஸுடைய கெடுதியை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். இதை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹுடைய ரசூலுடைய நஃப்ஸில் எந்த ஒரு கெடுதியும் இல்லை, அவங்களுடைய செயல்கள்ல எந்த ஒரு கெடுதியும் அல்ல. ஆனா அந்த ஹம்து ஸலவாத் ஓதி உம்மத்தினருக்கு கற்று தந்தாங்க, நீங்க இத அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் அனைத்து சிறப்புகளையும் நமக்கு நசீபாக்க வேண்டும். இந்த மாதத்தில் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை, அருள எத்கும் மினன்னார பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். இந்த மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவு அடைந்து அந்த இரவில் அல்லாஹுடைய மன்னிப்ப, மக்ஃபிரத்தை, பொருத்தத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாராக. எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய சந்ததிகள் அல்லாஹ் சாலிஹான நமக்கு கண் குளிர்ச்சி அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நாளைய கியாமத்து நாள்ல நம் எல்லோரும் ஒன்றாக சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்துல நாம் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து உரை நிகழ்த்திய அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபையின் பொதுச் செயலாளர் அர்கப் நூராமித் அவர்களுக்கு எமது பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாகவும், எமது மஹல்லாவாசிகள் சார்பாகவும், அக்கறை பற்று மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.